இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. பிரியமானவர்களே, ஒளிபடைத்த கண்களை பெறுவோம், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவும் வந்தேன். யோவான் 9:39 என்று கூறும் நம் ஆண்டவர் இயேசு ஊனக்கண்களை மட்டும் திறந்து ஒளி எழுப்பவர் அல்ல, மாறாக அகக்கண்களையும் திறந்து விசுவாச ஒளியை மக்களுக்கு அளிப்பார். கடவுளின் பார்வை வேறு, மனிதரின் பார்வை வேறு. ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார், மனிதரோ புறத்தை பார்க்கின்றனர் என்பதை இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்துகின்றது. ஒருவரின் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து மதிப்பிடுவது தவறு, அது பாவம் என்பதை முதல் வாசகத்தில் ஆண்டவர் சாமுவேலுக்கு உணர்த்துகிறார். நற்செய்தியில் பிறவிலேயே பார்வையற்ற ஒருவர் நம்பிக்கையினால் முழு பார்வை பெறுகிறார். ஆனால் பார்வையுள்ள யூதர்கள் நம்பிக்கையின்மையால் பார்வையற்றவர்களாக மாறுகின்றனர். பார்வையற்றவர் கிறிஸ்துவை அறிவதிலும் நம்புவதிலும் படிப்படியாக முன்னேறி இறுதியில் அவரிடம் சரணடைகின்றனர். படிப்படியாக இயேசுவை ஒரு மனிதராக, ஒரு இறைவாக்கினராக, கடவுளிலிருந்து வந்தவராக, ஆண்டவராக நம்பி ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் யூதர்கள் தங்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற பார்வை பெற்றிருந்தும் அதை இழந்தவர்களாய் நிற்கின்றனர். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்ற 2வது வாசகத்தில் புனித பவுலின் அழைப்பை ஏற்போம். அக ஒளி பெற்று அருள்வாழ்வு வாழ முயற்சிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு பரிசாகப்படுத்தியிருக்கிறேன், நன்றி. தொடர்ந்து இந்த வாரத்தில் இன்னும் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ, நடக்கக்கூடிய தேர்வையும் காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்த பந்தங்களையும் சிறப்பான விதத்தில் இந்த நாட்களில் எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்கள், அந்த தேர்வையும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய கிருபை தருபடி எல்லாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.